ஒரு முதலாளி, அந்த முதலாளிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு வேலைக்காரன். அவன் கொஞ்சம் அப்பாவி, படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன். அப்பப்ப அந்த முதலாளி என்ன செய்வாருன்னு சொன்னா, அந்த வேலைக்காரன்ட்ட ஏதாவது ஒரு தமாசு பண்ணி அவனை சிரிக்க வைக்கிறது செய்யறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாரு, அதாவது அவனுடைய அந்த பாமரத்தனமான தன்மையை பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்வாங்க, நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு நேரத்துல, இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல என்ன செய்யலாம் இருக்கலாம். ஒரு நேரத்துல ஒரு சின்ன ஒரு கம்பு குச்சி எடுத்து அவன் கையில கொடுத்து, இந்த கம்பு குஞ்சிய உன்னை விட யார் இந்த உலகத்துல முட்டாளா இருக்கிறானோ, அறிவிலியா இருக்கிறானோ, அவன் கையில போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு என்ன செய்யறாரு, அந்த முதலாளி சொல்லி அனுப்புறாரு. இவன் என்ன செய்யறான், முதலாளி சொல்லிட்டாரு, அது நம்மளை கேலி பண்றதுக்காக வேண்டி பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம அந்த கம்பை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், அப்படியே தெருவா போறான். அந்த குச்சி என்ன செஞ்சா, அவன் அப்படியே தெருவா ஊர் ஊரா என்ன செய்யறான், போய்கிட்டு இருக்கிறான். ஆனா யாரை என்ன செய்யல, அவனோட பெரிய ஒரு முட்டாள என்ன செய்ய முடியல, காண முடியல. அப்ப இந்த நிலையில திடீரென்று முதலாளிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. முதலாளி ஒரு படுத்த படுக்கையா கிடக்கிறாரு. எங்க கிடக்கிறாரு, கடைசி சக்கராத்து அல்ல கிடக்கிறாருன்னு சொன்னோன்னே, ஆஹா அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறான், முதலாளியை பார்க்கணும்னு சொல்லி அந்த கம்போட என்ன செய்யறான் வர்றான். வர்ற சமயத்துல முதலாளியை பார்த்த உடனே உடல்நிலை எப்படி இருக்கப்பான்னு சொல்லி கேட்கிறார். முதலாளியை பார்த்து யார் கேட்கிறா, அந்த முதலாளி யாரை பாமரன் அப்படிங்கிற ஒரு முட்டாளி என்பதாக நினைத்து கொண்டிருந்தானோ அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான் கேட்கிறான். எப்ப நான் ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிற சமயத்துல, அந்த ஊரை விட்டே போக போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு முதலாளி சொல்றாரு. திரும்ப நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்கிறான் அந்த வேலைக்காரன். அப்ப அவர் சொல்றாரு, போனா திரும்பி வர முடியாது, நான் போகக்கூடிய அந்த ஊர் இருக்கா இல்லையா, போனா நான் என்ன செய்ய முடியாது, திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்றான். சரி, சாமான் லக்கேஜ் ஏதாவது நான் ரெடி பண்ணி தயார் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்தினால, இங்க இருந்து எந்த லக்கேஜையும் அங்க கொண்டு போக முடியாதப்பா அப்படின்னு சொல்றான். அடுத்து அவன் கேட்கிறான், சரி அங்க போனீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணுமே, ஜாமான் சட்டெல்லாம் இருக்க வேணுமே, ஏதாவது அனுப்பியிருக்கீங்களா, இல்ல இங்க உள்ளது எதுவுமே அங்க செல்லாது, அங்க எது செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல நல்ல அமல்கள் இருந்தால்தான் செல்லும் அப்படிங்கிற வகையில சொல்ற சமயத்துல, அந்த நல்ல அமல்கள் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி என்ன செய்யறாரு சொல்றாரு. உடனே அந்த வேலைக்காரன் நினைச்சான், கையில வச்சிருக்கக்கூடிய கம்பையும் பாக்குறான், யாரையும் பாக்குறான், அந்த முதலாளியும் பாக்குறான். என்னப்பா என்ன பாக்குறேன்னு சொல்லி சொல்ற சமயத்துல அவன் சொல்றான், நீங்க இந்த கம்பை என்னை விட ஒரு பெரிய முட்டாள்கிட்ட நீங்க கொடுக்க சொல்லி சொன்னீங்க, நானும் தெருவா போனேன், ஊர் ஊரா போனேன், ஆனா எங்கேயும் பார்க்க முடியல, இப்ப நான் கொடுக்கறான் யார் கையில தான் கொடுக்க முடியும், உங்க கையில தான் கொடுக்க முடியும் சொல்லி அவன் கையில கொடுக்கிறான். அந்த முதலாளியுடைய இடத்துல நாம என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கையிசு, யார் புத்திசாலி தெரியுமா, அறிவாளி தெரியுமா, மன்தான நப்சஹும், தன்னுடைய நப்ச அதாவது அந்த தவறான விஷயத்துல போக விடாம பாவத்திலிருந்து தவிழ்ந்து, அமில லிமா பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி யார் அமல் செய்யறானோ அவன் தான் புத்திசாலி, அவன் தான் அறிவாளி. முட்டாள் யார் தெரியுமா, அவள் ஆஜிஸ்ங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்திருக்கான். ஆஜிஸ்னா முட்டாள் கூட கிடையாது, சிந்தனை சோம்பேறி. என்னுடைய ஹஸரத் சொல்லுவாங்க, ஆஜிஸுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க, அவன் சிந்தனை சோம்பேறி. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, மனித்தபா நப்சஹு ஹவாஹு, இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல உலகம் போற போக்குல, நப்சு போற போக்குல, ஹவா போற போக்குல அப்படியே போயிட்டு என்ன செய்வான்னு சொன்னா, வத்தமன்னா அலல்லா, அல்லாஹ் மன்னிச்சுக்குவான்ப்பா, அல்லாஹ் ரொம்ப ரஹ்மான் தானே, ரஹீம் தானே, மன்னிச்சுக்கிறான்னு சொல்லி மேலெண்ணம் வைக்கிறானா இல்லையா, அவன் தான் சிந்தனை சோம்பேறி, முட்டாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நாம முட்டாளாக இருக்க வேண்டுமா அல்லது அந்த ஆக்கிலாக இருக்க வேண்டுமா என்கிற விஷயத்தை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த மறுமை சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்ல அறிவாளிகளாக ஆக்கில் உருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.